விதியோட விளையாட்டுல இருந்தும் படைச்சவனோட பார்வையில இருந்தும் யாராலையும் தப்பிக்கவே முடியாது. கோயில் குளத்துல விழுகிற மழை தீர்த்தமாகுது. அதை தாண்டி வெளியில விழுகிற மழை சகதியாவும் தேங்கி கிடக்கிற சாக்கடையாவும் மாறுது. பிரச்சனை வராத வரைக்கும் மனுஷனுக்கு புத்தி வர்றதில்ல. புத்தி இருக்கிறப்போ அவனுக்கு பக்குவம் வர்றதில்ல. புத்தியும் பக்குவமும் ஒண்ணு சேரும்போது இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழறதுக்கு யாருக்கும் கொடுத்து வைக்கல. இந்த உலகத்துல பிறந்த ஒரு சராசரி மனுஷன் தன்னோட ஆயுள் காலத்துல 25 வருஷம் தூங்கிக்கிட்டே இருக்கான். ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம்னு அவனோட பிறப்பு ரகசியத்தை பத்தி இதுவரைக்கும் யாரும் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. கீழே விழுந்த விதை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறப்போ மரமா வளர்ந்து நிக்குது. ஆனா சூழ்நிலையோட சகதியில கீழே விழுந்த மனுஷன் கடைசி வரைக்கும் எழுந்திருக்க முடியாமலே அப்படியே கிடந்து மண்ணோட மண்ணா போயிடுறான். பறவைக்கு சிறகிருந்தா மட்டும்தான் அதனால நினைச்ச இடத்துக்கு பறந்து போய்கிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி அம்மன் அருள் பெற்ற அந்த தெய்வீக சக்தி உன்கிட்ட இருந்த வரைக்கும் உன் கண்ணு முன்னாடி எந்த அநியாயத்தையும் நீ நடக்க விட்டதில்லை. விதியோட சூழ்ச்சியால அந்த காலனோட சதியால எப்ப அந்த தெய்வீக சக்தி உன்னை விட்டு போச்சோ அப்ப இருந்து பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் உன்னை முழுசா நம்பி இருந்தவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி போய் நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க.